அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் என்னுடைய குல தெய்வத்தையும் என்னுடைய இஷ்ட தெய்வமான பாலாம்பிகை தாயையும் பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு ஒரு செயின் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்கு இது? துளசி மாலைன்னு சொல்கிறதா இல்லை ருத்ராட்ச மணி மாலை மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறதா? எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அதோடவே இதை பாருங்கள், கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் லாக்கெட் இருக்கிற ஒரு வெள்ளி செயின், ரெண்டு பக்கமும் அம்மனுடைய உருவம் பதிச்சு இருக்கு. தெரியும்னு நினைக்கிறேன். அதோட இதில் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. இந்த லாக்கெட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது ஸ்ரீ சக்கரம். இது என்ன இவ்வளோ குட்டியாக இருக்குது? இது உள்ளே இருக்கிறது வெள்ளி தகடு தானா, ஸ்ரீ சக்கரம் தானா அப்படிங்கிற டவுட் இருக்கு. காமிக்கிறேன். இதுதான் அந்த ஸ்ரீ சக்கரம். இந்த பேப்பரை எவ்வளோ மெல்லீஸாக இருக்குது பாருங்கள், தெரியுதா? இது இவ்வளோ மெல்லீஸான வெள்ளி ஷீட்டு. இதில் தான் ஸ்ரீ சக்கரம் பதிச்சிருக்கும். இது முழுக்க முழுக்க கையால் போடப்பட்டது தான், மிஷினில் போடப்பட்டது கிடையாது. இந்த ஸ்ரீ சக்கரத்தை முறையாக பூஜை பண்ணி எந்த மந்திர உருவேத்தினா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்குமோ அந்த பல மந்திரங்களை உருவேற்றி 48 நாட்கள் பூஜை பண்ணி தான் நாம் இந்த லாக்கெட்டுக்குள்ளே வச்சுருக்கோம். இதிலே ஜவ்வாது புணுகார்த்தரெல்லாம் இருக்குது, தெரியுதுன்னு நினைக்கிறேன். முறையாக பூஜை பண்ணப்பட்டது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த செயின் எப்போ போட்டாச்சு. எப்படி இருக்காங்க? கொடுங்கல்லூர் பகவதி அம்மன் உருவம் பதிச்ச இந்த லாக்கெட்டுக்குள்ளே ஸ்ரீ எந்திரம் இருக்கு. இது எதுக்காக? ஸ்ரீ எந்திரம் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. முறையாக ஸ்ரீ எந்திரம் பூஜை பண்ணுறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு அதை பார்க்குறவங்களுக்கோ இல்லை அனுபவிக்கிறவங்களாலோ மட்டும்தான் உணரவும் முடியும். அப்படிப்பட்ட ஸ்ரீயந்திரம் எப்போவுமே நம்மளோட இருக்குன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்ரீ எந்திரம் போட்ட வெள்ளி தகடு மட்டும் வேணும்னாலும் தாராளமாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லை இந்த லாக்கெட் மட்டும் வேணும் அப்படின்னாலும் எந்திரம் போட்ட லாக்கெட் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்லை செயினும் முழுசாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணுங்க. செயின் வேணும்னாலும் இல்லை லாக்கெட் மட்டும் வேணும்னாலும் இல்லை இந்த எந்திரம் வேணும்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள்.